நான் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு நான் சாக்லேட்ஸ் கத்துக்கிட்டு. எனக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். அது ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல கிளாஸஸ் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். பேக்கிங் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். ஸோ 5 வருஷமா சாக்லேட் தயாரிப்பில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமா. இது மூலமா மக்கள் என்ன பயனடைய முடியும்? இது மூலியமா வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அம்மாக்கள் இருப்பாங்க. கடையில கொடுக்குற சாக்லேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. ஸோ நம்மளா மேக் பண்ணும் பொழுது அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறோமா, இல்லைனா எசன்ஸாக இருக்கட்டும், ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்க எந்த பழம் சாப்பிட மாட்டாங்களோ அது மூலியமா ஒரு சாக்லேட்டை ஒரு இன்ஃப்யூஸ் பண்ணி குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒரு விதமாக ட்ரிக்ஸாக தெரிஞ்சுது. ஸோ அதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அவங்க அட்டென்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி சாக்லேட் மூலியமாக ஒரு சில ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்குறாங்க. நிறைய அம்மாக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குறாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் தான் சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி குழந்தைகள் விரும்பி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் சாக்லேட் சாப்பிட்டா? தாராளமாக 10 கிராம் அளவுக்கு சாக்லேட் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்க கூட எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 கிராம் அளவு தாராளமாக எடுக்கலாம். குழந்தைங்களுக்குமே ஒரு நாளைக்கு 10 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த சுப நிகழ்ச்சியெல்லாம் சாக்லேட் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு இன்றைய காலகட்டத்தில்? சாக்லேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் விரும்புகிறாங்க. நிறைய சர்க்கரை இல்லாத சாக்லேட்ஸ் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அதனால நம்மளோட கிளாஸில் வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸுமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சுகரோட சப்ஸ்டிடியூட் இல்லைனா வந்து பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான சாக்லேட்ஸுமே வந்து நாங்கள் மேக் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சாக்லேட்ஸ்க்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. எத்தனை வகையான சாக்லேட் இருக்குது மொத்தமாக இன்றைய காலகட்டத்தில்? நீங்கள் எத்தனை வகையான சாக்லேட் பயிற்சி கொடுக்குறீங்க? சாக்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை தான் இருக்குது. ஒன்று டார்க்கு, ஒயிட்டு, மில்க். இந்த 3 சாக்லேட் தான் பொதுவாகவே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சாக்லேட்டாக இருந்தாலுமே அப்படி தான் கிடைக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸுமே அப்படி தான் கிடைக்கும். ஒரு சில சாக்லேட் வந்து வெறும் சர்க்கரையில் வச்சு மேக் பண்ணுறது நம்ம கடையில் கிடைக்கிற சாக்லேட்ஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ளேவர்ஸோ, எசன்ஸோ, நட்ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நமக்கு என்னென்ன நட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன ஃப்ரூட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணலாம், நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக உங்களுக்கு டார்க், ஒயிட், மில்க் 3 சாக்லேட்ஸ் தான் உங்களுக்கு பேசிக்காக கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீங்கள் எத்தனை வகையான சாக்லேட்டை பயிற்சி கொடுக்குறீங்க? நான் வந்து ஒரு 26 டைப் வரைக்கும் நான் மேக் பண்ண சொல்லி கொடுப்பேன். அதுலேருந்து என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே அதுலேருந்து ஒரு 50 டைப்லேருந்து 60 டைப் அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணுறாங்க. சாக்லேட் தயாரிப்பை எந்த அளவுக்கு கமர்ஷியலாக கொண்டு போகலாம்? உங்ககிட்ட பயிற்சி பெற்றவங்க எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க? என்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாருமே நிறைய பேர் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. நிறைய குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான பயிற்சியெல்லாம் நம்ம கிளாஸில் கொடுத்துட்ருக்கோம். சாக்லேட் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது? சாக்லேட் மனித வாழ்க்கைன்னு சொல்கிறத விட குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்காக தான் சாக்லேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப வேகமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால குழந்தைங்களுக்காக தான் சாக்லேட்டோட மார்க்கெட் இருக்குது. கமர்ஷியலாக இப்போ சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணணும், தயாரித்து விற்பனை பண்ணோம்னா எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? நீங்கள் பொதுவாக வீட்டிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரா மெட்டீரியல்ஸ்க்கான காசு மட்டும்தான் தேவைப்படும். நீங்கள் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ் வச்சே நீங்கள் மேக் பண்ணலாம். நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான பைசா மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ அது உங்களுக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா முதலீடு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களால் ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் அதை வாங்கி கரெக்டாக தயாரிக்கணும்ல, அந்த தயாரிப்பு முறையில் ஏதோ மிஸ்டேக் நடந்தால் அந்த சாக்லேட் கெட்டு போகும்ல, அப்படிதான்? ஆமாம், கண்டிப்பாக கெட்டு போகும். அதனால தான் நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்காம முறையாக இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறவங்க கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சாக்லேட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறீங்க? அதாவது ஆன்லைனில் கொடுக்குறீங்க இல்லை நேரில் வர வச்சு கொடுக்குறீங்களா? ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம், நேரில் வர வச்சும் கொடுக்குறோம். எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அவங்க? இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 200-300 பேர் கற்றுருப்பாங்க. ஒரு 100 பேருக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணேன், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன், இல்லைனா ஸ்டால்ஸ் போட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு.
இப்போ எதிர்காலத்தில் என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்குது உங்களுக்கு இந்த துறையில்? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய அம்மாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக சாக்லேட்ஸு, கேக்கு இதெல்லாம் தான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹெல்தி வெர்ஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சக்கரை இருக்கா மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்காம, இப்போ ஒரு சாக்லேட்ன்னும் போது சாக்லேட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் தான். அதில் நீங்கள் ஒரு நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அந்த ஆரோக்கியமான விஷயங்கள் சாக்லேட் மூலியமாக உள்ளே போகும். ஸோ அதனால என்னோட குழந்தைங்களுக்கு எப்படி நான் அந்த ஃபுட்டை கொடுத்து பழகிறேனோ மற்ற அம்மாங்களும் அது மூலியமாக பயனடையணும்னு நான் நினைக்கிறேன். சாக்லேட் சாப்பிட்ட உடல் ஆரோக்கியம் தானா? எதுவுமே அளவுக்கு ஜாஸ்தியாக போச்சுன்னா ஆரோக்கியம் கிடையாது. அளவாக எடுத்துக்கிட்டா எல்லாமே ஆரோக்கியம் தான். சுகர் பேஷண்ட்டு சாக்லேட் எடுத்துக்கூடாது இல்லை? சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்க கூடாது. சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக எடுத்துக்கூடாது, லெவலாக வந்து அந்த சாக்லேட் எடுத்துக்கணும். ஆமாம், இதுதான். அதுவுமே அந்த சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ்ன்னும் போது சுகர் வந்து டைரெக்டாக போட மாட்டாங்க, சுகரோட சப்ஸ்டிடியூட் போடுவாங்க. அதுவுமே அளவுக்கு கம்மியாக. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் போது ஒரு பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கிறனால பெருசாக பாதிப்பு வராது. இப்போ நீங்கள் பயிற்சி மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை தயாரித்து சாக்லேட்டை விற்பனை பண்ணுறீங்களா? பயிற்சி மட்டும்தான். இதெல்லாம் சாக்லேட் வச்சுருக்கீங்களே இதெல்லாம்? ஆமாம், இது எல்லாமே என்னோட கிளாஸ்க்காக வச்சிருக்கிற கிளாஸுக்கு ஃபார்மாலிட்டிக்காக இதை காமிச்சு. ஆமாம், அவங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும், என்ன மாதிரியான சாக்லேட்ஸ் இருக்குது அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த பார்ஸ் எல்லாமே காமிச்சு நான் மேக் பண்ணி அவங்களுக்கு சொல்லி காட்டுவேன் ஆன்லைனில். சாக்லேட் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு உயரலாம் அந்த மாதிரி சொல்லுங்களா? கமர்ஷியலாக, அதாவது வீட்டுக்கு தேவையான சாக்லேட் சாப்பிட்டு நம்ம குழந்தைக்கு தேவையான சாக்லேட் சாப்பிட்டு மீதி கமர்ஷியலாக எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம் இந்த துறை? கமர்ஷியல்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாருமே பொதுவாக சாக்லேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்கு சாக்லேட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற சாக்லேட்ஸ் கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால கமர்ஷியல்னும் போது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்க பர்த்டேக்கு கொடுக்குற சாக்லேட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நம்மளோட பிஸ்னஸுமே வளரும். இல்லை கமர்ஷியலாக விற்பனை பண்ணுற அளவுக்கு தயாரிக்க முடியுமா? மேனுவலாக முடியாதுல்ல? மேனுவலாக ஓரளவுக்கு நம்மளால தயாரிக்க முடியும். நீங்கள் மாசாக பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு பண்ணுறீங்க, கடையிலலாம் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் பெரிய பெரிய மிஷின்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட் மேக் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் சும்மா ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சாக்லேட்ஸ் மேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுடைய பயிற்சி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு? என்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க. வேற நீங்கள் கமர்ஷியலாக அடுத்த கட்டமாக போக வாய்ப்பு இருக்கா? இப்போ ஹோம்மேடாக இருக்கீங்க, அடுத்து கமர்ஷியலாக? அது தெரியல. அது இதுக்கப்புறம் போக போக தான் டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னோட எய்ம் என்னன்னா கிளாஸ் எடுக்கணும், ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும், என்ன மாதிரி நிறைய பேர் பயனடையணுங்கிறது தான் என்னோட எண்ணம். கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த சாக்லேட் தயாரிக்கும் முறையை? நான் என்ன மாதிரி ஒரு டியூட்டர் கிட்ட தான் போய் கற்றுக்கிட்டீங்க. அந்த 3 வகையான சாக்லேட்டு எந்த வகையான சாக்லேட்டு உடல் ஆரோக்கியம்? டார்க் சாக்லேட் தான் உடல் ஆரோக்கியம். மற்ற 2 வகையுமே சாக்லேட்டோட இனிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அதுல சுகர் கண்டென்ட் அதிகம் போடுவாங்க. டார்க் சாக்லேட்ல வந்து இனிப்புத்தன்மை கம்மியா இருக்கும். அந்த கொக்கோ பட்டரும் கொக்கோ பவுடரும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ உடம்புக்கு ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தான். நீங்க பயிற்சி எடுத்த போது, இப்போ நீங்க தயாரித்த போது, நீங்க பயிற்சி கொடுக்கும்போது என்னென்ன சவால்லாம் சந்திச்சிங்க? அது மாதிரி இருக்கா? சவால்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நம்ம பயிற்சி கொடுக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்மளால பதில் சொல்ல அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட நாலேஜை நம்ம வளர்த்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். சவால்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய சவால்கள் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு பெரிய கஷ்டம் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இந்த சாக்லேட் தயாரிக்கும் முறை இருக்கு இல்லையா, அது கடினமாக ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எதுவுமே வந்து முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது. கண்டிப்பாக ஈஸியாக மேக் பண்ணலாம். ஒரு நாள் பயிற்சியே போதுமா? சாக்லேட் ஒரு நாள் பயிற்சியே போதுமானது தான். அது 3 வகையான சாக்லேட் தயாரிச்சிடலாம். ஆமாம், அந்த 3 வகையான சாக்லேட்ல இருந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த 3-4 மணி நேரம் கிளாஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஒரு நாள் பயிற்சியிலே கற்றுக்கிட்டீங்களா எல்லாமே? ஆமாம், நானும் ஒரு நாள் பயிற்சியில தான் கற்றுக்கிட்டேன்.
நான் கத்துக்கும் போது ஒரு 2-3 பேர்கிட்ட கலந்து கத்துக்கிட்டேன். ஒரே இடத்துல கத்துக்கல. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கலந்து கத்துக்கிட்டு ஒருத்தவங்க ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாமே சேர்த்து வச்சு நான் எனக்குள்ள நான் பண்ணி பார்த்து ஒரு சில விஷயங்கள் நான் மேக் பண்ணும்போது எனக்குமே நிறைய சர்க்கிள் இருந்துச்சு. மேக் பண்ணும்போது ப்ராப்பரா வராது. ஸோ அதெல்லாமே சவால்கள் எல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். உங்கள் கிளாஸுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில்? வரவேற்பு, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கமர்ஷியலாக கற்றுறீங்களா இல்லை ஃப்ரீ கிளாஸா? கமர்ஷியல் தான். கமர்ஷியல் தான். ஸோ ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறீங்க, நேரடியாக வந்தாலும் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆமாம். இன்னைக்கு என்னோட ஆன்லைன் கிளாஸில் நான் மேக் பண்ண சாக்லேட்ஸ் தான் இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மேக் பண்ணி சொல்லி கொடுத்தது. என்னோட ஷோப்னா சாக்லேட் அகாடமிக் இன்ஸ்டாகிராமில் இருக்க பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய தகவல்கள் இருக்கும். என்னோட கிளாஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். எப்போ கிளாஸ் போடுறோம், வாரம் ஒரு கிளாஸ் வரும். ஜாமு, சுகர் ஃப்ரீ ஜாமு, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், க்ரஷஸ், மில்க் ஷேக்ஸ், இந்த மாதிரியான கிளாஸஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா லேடிஸ்க்குமே இது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேஜ் ஷோப்னாஸ் சாக்லேட் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள்.